எவ்வளோ பெத்தது சீர்திருத்த பள்ளிக்கு போகிறதெல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டுட்டு எதுக்கட அப்படியே அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்து கோவமா இங்கே பாருங்கம்மா தேவையில்லாமல் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனா வராங்க. இங்கே பாருங்க எல்லாத்தையும் சீர்திருத்த பள்ளியில் அனுப்பிச்சி விட்ருங்க, ஆனால் அனுப்ப வேண்டியவங்களை வெளியில் வச்சு நல்லா பார்த்துக்குங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேச்சே ஒரு மாதிரி இருக்குது பூக்கட்டுறவளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா நான் பூக்கட்டுற வேலை பண்ணாலும் இது மாதிரி யாரோடைய வாழ்க்கையை எனக்கு எடுத்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கலையே உங்களை மாதிரியும் இல்லை உங்கள் பையன் மாதிரியோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா ஓவராக பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உள்ளத்தானே அவளும் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி முத்துவும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ அண்ணாமலை வராங்க. ஏன் மீனாக்கு உனக்கு தெரிஞ்ச விஷயம் மீனாக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அவள் கம்முனா இருக்குப்பா, அவள் சொல்லத்தானே செய்வா, நீயும் உன் பையனும் சேர்ந்து பண்ண வேலை தானே முத்துவோடைய வாழ்க்கை இப்படி ஆக்கி வச்சிருக்கிறீங்க நீயே. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் அவனை வேண்டாத பையனா ஒதுக்கி தானே வச்சு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற நீயே, பெத்தவ பண்ணுற வேலையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. என்னங்க ஆளாளுக்கு ரொம்ப பேசிட்டு இருக்கிறீங்க, இவன் பண்ண தப்புக்கு தானே அவன் போனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், இவர் தப்பு பண்ணிட்டாருன்னு எங்கே உங்கள் பையனை கூப்பிட்டு தப்பு பண்ணா அவர் தான் இவர் தான் தப்பு பண்ணாருன்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் அந்த வாத்தியார் மேலே களை தூக்கி அடித்ததுக்கு இவனுக்கு என்ன தெரியும், அவனே ஒன்றும் தெரியாது அப்பாவி அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி, உங்கள் பையன் ஒவ்வொரு விஷயத்துலையும் பண்ண தப்புக்கெல்லாம் இவர் தான் கடைசியில் பலிகடை ஆகியிருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்கள், கிராமத்தில் இருந்தப்போ இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையாவது வந்திருக்கா? இங்கே வீட்டுக்கு நீங்கள் 6 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறம் தானே இத்தனை பிரச்சனையும் வந்தது. எப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன்னா உங்கள் பையன் பண்ண அத்தனை தப்புக்கும் இவரை பலிகடை ஆக்கியிருக்காரு. என்ன மனோஜ் கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரி முத்து பேசுகிறாங்க. என்ன பேர் சொல்லியெல்லாம் கூப்பிட்றீங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. ஆமாம் மதிப்பு கொடுக்குறவங்களுக்கு மதிப்பு கொடுக்கலாம், மதிப்பு கொடுத்தாலும் பிரயோஜனமே இல்லாதவங்களுக்கு என்ன மதிப்பு கொடுக்க முடியும்னு நினச்சி பாருங்கள். இவரெல்லாம் சீர்திருத்த பள்ளியில் இருக்க வேண்டியவர், ஆனால் வெளியில் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படிலாம் எந்த தப்பும் பண்ணாத இவரை ஜெயிலுக்கு அமிச்சிங்க. இவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பாமல் இருந்ததுனால தான் மாமாவோடைய பணத்தை 27 லட்ச ரூபாய் தூக்கிட்டு ஓடிட்டாரு. இன்னும் தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்த்து பேசுங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னங்க பார்த்து பேசணும் சொல்லுங்க பார்க்கலாம். தப்பு பண்ணாதவரை உள்ளே போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு. அப்படி தான் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வெளியில் நல்ல பேராக கிடச்சிருக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் இருந்து யோசிச்சு பாருங்கள், எங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. ரோகிணி நீங்கள் அமைதியாக இருந்துருங்க, தேவையில்லாமல் நீங்கள் குறுக்க வராதிங்க, அப்புறம் உங்களை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்னங்க ஓவராக பேசிட்டு இருக்கீங்க, என்னை பற்றி என்னங்க சொல்லிடுவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ண தப்பெல்லாம் மறைச்சு நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, நானும் போனால் போதுன்னு விட்டுட்டு இருக்கேன். நல்லா யோசிச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு கிறிஷோடைய அம்மாவை பற்றி நல்லாவே தெரியும், தெரிஞ்சிருந்து நீங்கள் ஏன் மறைக்கணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அன்னைக்கே நான் ரோஹிணி வீட்டுக்கு போகிறப்ப கிறிஷோடைய ஸ்லிப்பர் வெளில இருந்துன்னு சொன்னதுக்கு இல்லை இது அந்த மகேஸ்வரியோடைய பையன் ஸ்லிப்பர் நாங்கள், அதுக்கப்புறம் மகேஸ்வரியோடைய ஃப்ரெண்டோட பையன் தான் கிறிஸ்ன்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு அமைதியாக போயிட்டுருக்கீங்களா? அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நான் கிறிஷை மறுபடியும் போய் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலான்னு போகிறப்போ ரோஹிணியோடைய பேக் சொகமலையாக கிடந்தது. இவங்க அது மேலே போய் ஏறி உட்காந்துட்டு நான் அப்போ கூட தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க. எனக்கு அப்போயே தெரிஞ்சது ரோஹிணிக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போவும் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் நான் கேட்டதுக்கு அந்த கல்யாணிங்கிறதா கிறிஷோடைய அம்மா கல்யாணிங்கிற ஃபோன் நம்பரை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. என்னன்னு தெரில. இந்த சந்தேகத்தில் தான் நான் போய் அந்த ஆஃபீஸ் ரூமில் வச்சு அந்த அட்மின்ட்டும் நான் கேட்டதுக்கு அவர் இல்லைங்க நம்பர் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க சார், கிறிஷ் இவ்வளோ தூரம் நாங்கள் கூடவே இருந்து பார்த்துக்குறோம், எங்கள் மேலே இன்னமும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த ஒரு கேள்வி கேட்டதுக்கப்புறம் தான் இல்லைங்க இந்தாங்க உங்களுக்கு தர நம்பரு, ஆனால் வெளியில் தெரியாமல் பார்த்துக்கங்க என் வேலையே போயிடும். ஏன்னா ஒரு பேரண்ட்ஸோடைய நம்பரை இன்னொரு பேரண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடாது, அதான் ஸ்கூலோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஏமீன் இதெல்லாம் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. இல்லைங்க எனக்கு அந்த ஆரம்பத்துலேருந்தே வித்யா வீட்டுக்கு போனதுலேருந்தே எனக்கு சந்தேகம் தான். வித்யாட்ட கேட்டால் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஃப்ரெண்டு இல்லை அவங்களுக்கு, அதனால் சொல்ல மாட்டாங்க. அதனால் ஏன் அவங்ககிட்ட போய் மனசங்கடத்தை உருவாக்காட்டின்னு சொல்லிட்டு தான் நான் அட்மின்ட்டே கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க நம்பரை கொடுத்தாங்க. அந்த நம்பர் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ரோஹிணியோடைய நம்பர்னு சொல்லிட்டு. கல்யாணிங்கிற பேரில் இவங்க ரோஹிணிங்கிற இதில் இங்கே வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு அப்படியே அமைதியாக நின்றுருக்காங்க. தம்பி கிறிஷ் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கிறிஷும் வரான். கிறிஷ் சொல்லு கிறிஷ், இதில் உங்கள் அம்மா யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா பேர் கல்யாணி, துபாயில் இருக்காங்க. இங்கே பாரு கிறிஷ், உண்மையை சொல்லணும், அம்மா உன்னை மிரட்டி இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்கிறது எனக்கு தெரியும். அம்மா எங்கே இருக்காங்க சொல்லு, நல்ல பையன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஷ் அப்படியே யோசிச்சிட்டே நின்றுருக்கான். ஆன்ட்டி அங்கிள் நம்ம நல்லா பார்த்துக்கிறாங்க, சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க, நம்ம அம்மா நம்மளை திட்டிகிட்டே இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க, அதனால தான் நம்மளுக்கு அவ்வளோ பிரச்சனையாச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, ஆமாங்க ஆன்ட்டி எனக்கு நான் சொல்லுவேன், ஆனால் அம்மா என்னை திட்டுவாங்களே, அம்மாலாம் திட்டமாட்டாங்க, நானும் அங்கிளும் கூடவே இருக்கோம், பயப்படாமல் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப அப்படியே ஓவராக அப்படியே என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஆமாம் தான் இவங்க தான் என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கை காமிக்கிறாங்க. என்னடா என்னைய சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு சொல்கிறாங்க. ரோகிணி பெத்த பையன் உங்களை அம்மான்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இல்லைன்னு சொல்கிறீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? இந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரியும், உங்கள் வாயாலே வர வைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இப்படி பேசிகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்காரரும் சரியில்லை, 2 பேர் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, நல்லா தான் இருக்கும் பார்த்துங்க உங்கள் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி ஓவர்
ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை கோவப்படுறது என்கிட்ட இல்லை, இதான் உங்கள் மருமகிட்ட வீடு தேடி கூப்பிட்டு வந்தீங்கல்ல, அவங்க தான் இத்தனைக்கும் காரணம். அவங்க தான் கிறிஷோடைய அம்மா. இப்போ சொல்லுங்கள், கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கலாமா வெளில போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அவனுக்கு முழு உரிமையும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனாகிட்ட இதை பார்த்துட்டு முத்து, என்ன மீனா இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட கூட இந்த விஷயத்தை பற்றி நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க சொல்லுவேன், சொன்னால் நீங்கள் ரொம்ப கோவப்பட்டு வீட்டில் வந்து பேசுவீங்க, அப்புறம் கடைசியில் வந்துட்டு இந்த பார்லர் அம்மா வந்துட்டு இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னமும் சந்தேகமாக இருந்தால் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அட்மின்கே ஃபோன் பண்ணி நான் அந்த நம்பர் மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், அந்த நம்பர் நீங்கள் எல்லாருமே எடுத்து உங்கள் ஃபோனில் போட்டு பாருங்கள், அப்போ ரோஹினியோட நம்பர் வருதா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அத்தை முக்கியமாக நீங்களும் கேளுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறாங்க. போட்டுட்டு சார் அன்னைக்கு அந்த கிறிஷோடைய அம்மாவுடைய நம்பர் கொடுத்தீங்களாங்க சார், அதில் ஒரு நம்பர் மிஸ் ஆயிடுச்சுங்க சார், 9 நம்பர் தான் இருக்குது 10 நம்பரில், கொஞ்சம் தயவுசெய்து இன்னொருக்கா சொன்னீங்கன்னா நான் அதை வந்து நோட் பண்ணிப்பேன் ப்ளீஸுங்க சார்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு என்னம்மா தாராளமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் சொல்கிறாங்க. இதை எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. அப்படியே பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது ரோஹினியோடைய நம்பர்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்போ வந்துட்டு இப்போ சொல்லு, இது உண்மையாக பொய்யான்னு இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்குறாங்க. ஆன்ட்டி அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தையும் பெற்றுக்கிட்டு என் பையனை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியா? ஏன் எத்தனை நாள் திட்டதெல்லாம், ஏன் என் பையனுடைய வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை அதெல்லாம் கிடையாது, கர்மான்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் முன்னாடி பண்ணீங்க, அது பின்னாடி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் பையன் பண்ண அத்தனை பித்தலாட்டத்தனத்துக்கும் இதுதான் கைமாறு அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று கூட அவர் சொல்கிறப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் இவர் ஏமாத்திருக்கான்னு கேட்குறப்ப எனக்கு அப்படியே அவ்வளோ தூரம் எனக்கு வயிற்றுச்சலாகவும் கோவமாகவும் அழுகியாகவும் வந்துச்சு. நான் அவங்க கூட நினச்சேன், ஆனால் வந்துட்டு இவர் பண்ண அத்தனை இதுக்கும் தப்புக்கும் தண்டனையாக தான் இப்போ வந்துட்டு இந்த ரோஹிணி வந்து இவரை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவர் ஏமாற்றி எங்கள் வீட்டுக்காரரை ஜெயிலுக்கு அமிச்சாரு. இப்போ வந்துட்டு இவரவே ஒருத்தங்க ஏமாத்துறக்கு வந்திருக்காங்கல்ல, பார்த்துக்குங்க நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏய் நீ கொஞ்சம் அமைதியாக இரு, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ என்ன பேசிட்டு இருக்க, இது பழி வாங்குற விஷயமா அது அப்படின்னு சொல்கிறாங்க. வேற என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணாமல் வந்துட்டு கரெக்டாக தான் சொல்கிறான் மீனா, நீ முன்னாடி பண்ண நீ என்ன பண்ணுறையோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும், நல்லது பண்ணால் நல்லது கிடைக்கும், கெட்டது நினச்சியும் கெட்டது தான் கிடைக்கும். உன் பையன் தப்பு பண்ணிட்டாங்கிற விஷயம் உனக்கே தெரியும், தெரிஞ்சிருந்து நீ வந்து முத்துவை பழி வாங்கிட்டில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, தெரிஞ்சிருந்தா நான் வந்து அவனை ஜெயிலுக்கு போக விட்டுருப்பேனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதேப்படி உனக்கு எப்போவுமே எங்கள் அம்மா தான் முத்துவை வளர்த்துறாங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அந்த இதை வஞ்சனையவே வச்சுக்கிட்டு தானே நீ வந்துட்டு முத்துவை பழி வாங்கிட்ட, எங்கள் அம்மாவுக்காக நீ முத்துவை பழி வாங்கிட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு கரெக்டாக வந்து ரோகிணியோடைய அம்மா வந்துடுறாங்க. வந்தோடனே வந்துட்டு கல்யாணி எல்லா விஷயம் வெளில தெரிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ எப்படிமா அப்படின்னு சொல்கிறப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே வந்துட்டு நான் வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணேன், அவங்க ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் கிடையாது. அப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன். அவங்க சொன்னாங்க என் பொண்ணுக்காக நான் பார்க்கல, என் பேரன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து நானே சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் சேர்ந்தா இப்போ என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வாழ்க்கையை கெடுத்ததுடி, நீ தாண்டி என் பையனுடைய வாழ்க்கையை கெடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு விஜயா அப்படியே அடிக்கிறாங்க. அப்போ ரோகிணியோடைய அம்மா பார்த்துட்டு சும்மாவே நிற்கிறாங்க. என்னம்மா பார்த்துட்டே நின்றுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் என்னால் தான் பெத்தவ அடிக்க முடியல, அவங்களே அடிக்கிட்டோம், நான் எத்தனை தடவை உங்கள்கிட்ட சொன்னேன் இது மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு கேட்காம பண்ணினேன். அது மட்டும் இல்லாமல் என் பையனையாவது கூட வச்சு பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு தான் இங்கே விட்டுட்டு நான் காணாமல் போனேன். அதுவும் பண்ண முடியாமல் போய் ஸ்கூலில் சேர்த்துட்டு அவனை எத்தனை சித்திரவதைக்கிட்ட அன்றைக்கி முத்துவோடைய வண்டியில் மட்டும் ஏறாமல் இருந்திருந்தா இந்நேரம் என் பேரனோட நிலைமையை நினச்சி பாருடி, இப்போவும் உனக்கெல்லாம் அறிவே வரலாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.